அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கவிருப்பது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் போட்டித் தேர்வுகளின் பயிற்சி வகுப்புகளுக்கான OMR படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதற்கான காணொளி. முதல்ல OMR ஷீட்டை எப்படி தவறில்லாம ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். OMR ஷீட்டை தவறில்லாம ஃபில் பண்றதுக்கு நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. OMR ஷீட்ல பதிலளிக்கிறதுக்கு ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட்ஸ் பென்னை மட்டும்தான் பயன்படுத்தணும். பென்சில் பயன்படுத்தக்கூடாது. பென்சிலை பயன்படுத்தி அளிக்கப்படும் பதில்கள் செல்லாததாக அறிவிக்கப்படும். OMR ஷீட்ல எழுதுவதற்கென கொடுக்கப்பட்ட பகுதிகளை தவிர மாணவர்கள் வேறெங்கும் எழுதக்கூடாது. எரேசர், ஒயிட்னர் போன்ற பொருட்களை OMR ஷீட்டில் பயன்படுத்தக்கூடாது. OMR ஷீட்டை மடிக்கவோ கிழிக்கவோ கசக்கவோ கூடாது. வட்டங்களை விட்டு ஷேடிங் வெளியே செல்லக்கூடாது. வட்டங்களுக்கு உள்ளேயே மாணவர்கள் ஷேட் செய்ய வேண்டும். மேலே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்களை மாணவர்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் மாணவர்களின் OMR ஷீட்டை மதிப்பீடு செய்ய இயலாது. விருப்பத்தின் அடிப்படையில் நுழைவுத் தேர்வுகளை தேர்ந்தெடுத்தல் என்ற பட்டியலில் மாணவரின் பெயர், மாவட்டம், பள்ளி UDISE குறியீடு, பள்ளியின் பெயர், எமிஸ் நம்பர், தொகுதி பெயர், பிரிவு ஆகியவற்றை மாணவர்கள் கவனத்துடன் பூர்த்தி செய்ய வேண்டும். இதன் கீழ் உள்ள மாணவர்களின் நுழைவுத் தேர்வு பட்டியலில் 16 நுழைவுத் தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நுழைவுத் தேர்வுகளிலிருந்து மாணவர்கள் முதல், இரண்டாவது, மூன்றாவது விருப்ப நுழைவுத் தேர்வுகளை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக, டிசைன் துறையில் விருப்பமுள்ள மாணவர்கள் NIFT, FDDI மற்றும் NATA போன்ற நுழைவுத் தேர்வுகளை தேர்வு செய்யலாம். உங்களின் முதல் விருப்பம் NIFT என்றால் NIFTக்கு நேராக 1 என்பதை ஷேட் செய்யவும். இரண்டாவது விருப்பம் FDDI என்றால் FDDIக்கு நேராக 2 என்பதை ஷேட் செய்யவும். மூன்றாவது விருப்பம் NATA என்றால் NATAவிற்கு நேராக 3 என்பதை ஷேட் செய்யவும். இவ்வாறாக நீங்கள் உங்களது 3 முன்னுரிமை தேர்வுகளை தேர்ந்தெடுக்கலாம். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மரில் பாராமெடிக்கல் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மட்டுமே அளிக்கப்படுகின்றன என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த OMR படிவமானது மாணவர்களை தேர்வுக்கு தயாராக்கும் வகையில் அவர்களின் முன்னுரிமைகளை அறிந்து அதற்கான பயிற்சி வகுப்புகளை அளிப்பதற்கான நடைமுறை மட்டுமே